சொல்லுங்க. ஓகே ஓகே, நமக்கு இந்த அல்வா இப்போ கிடைச்சிருச்சு. ஹாய் மக்களே, வெல்கம் டு வாசா விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. யாரை கேட்டாலும் எங்க வீட்டுல இந்த பலகாரம் செய்யறோம், இந்த ஸ்வீட் செய்யறோம், அதை பண்றோம், இதை பண்றோம்ன்றாங்க. ஆனா நமக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நம்மளே ஏதாவது ஸ்வீட் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்வீட் ட்ரை பண்ண போறேன். இந்த ஸ்வீட் வந்து வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் செய்ய போகிறோம். 3 இன்க்ரீடியன்ட் தான் அதுக்கு தேவையானது. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சதும் ஒரு லைக் பட்டனை லைக் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிட்ட இருக்க 3 பொருளை வச்சு தான் நான் வந்து ஸ்வீட் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. கண்டிப்பாக நம்ம வீட்டில் இது இருக்கும் இல்லையா, அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸு, அதுக்கப்புறம் கீ. இது 3 மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இது நான் சொன்னும் போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் இப்போ என்ன ஸ்வீட் செய்ய போகிறேன்னு. ஆமாம், ஹல்வா செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அல்வா செய்யறதுக்கு முன்னாடி இருக்கிற நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம். கட் பண்ணுறதுக்கு நான் இந்த மிஷின் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக மீஷோவில் தான் வாங்கினேன். இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா குட்டி குட்டியாக அழகாக நமக்கு வந்து இதுலேருந்து நமக்கு கட் பண்ணுறதுக்கு வருது. நான் எப்படி துருவுறேன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இருக்கும். இது அப்புறமா அப்படி லாக் பண்ணிக்கிறோமா. அதுக்கப்புறம் இது வச்சு இது ஒரு துருவுறோம். நமக்கு எல்லாமே குட்டி குட்டியாக வந்துடும். இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே நமக்கு வந்து குட்டி குட்டியாக வந்துடும். இங்கே பாருங்க, அப்படியே தூள் தூள் தூளாக வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்கிறதையும் ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ண போகிறது என்னென்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செய்யவே ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி 1 கப்லேயே வந்து நம்ம வந்து அந்த வாட்டரையும் வந்து 1 கப் ஆஃப் வாட்டர் அதே நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கைவிடாமல் நம்ம கிளற தான் நமக்கு வந்து இந்த கட்டி தன்மை வராது. ஸோ நம்ம இதை வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது கட்டி ஆகாம இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி சின்னதாக பேன் ஒன்று வச்சுக்கலாம். எந்த கப்பில் இப்போ நம்ம வந்து மாவு அளந்தோமோ அந்த கப்லேயே வந்து சுகரில் வந்து 1.5 கப்பு. 1.5 கப்பு. இப்போ அதுலேயே வந்து நம்ம வாட்டரும் வந்து 1.5 கப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அல்வாவுக்கு கம்பி பதம்லாம் இல்லை, ஜஸ்ட் அந்த சுகர் வந்து கரைஞ்சா போதும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை வந்து கைவிடாமல் கிளறணும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம கலர் பவுடர் போடுவோம். ஓகே, நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் உங்களுக்கு இஷ்டமோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க. எந்த லொக்கேஷன்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் வந்து கோலாலம்பூரில் ஹம்பாங் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். இன்கேஸ் வந்து நீங்கள் மலேசியாவிலேருந்து பார்க்குறீங்க இல்லை இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் வந்து புதுசாக ஒரு ஸ்வீட் பண்ணுறோம். இந்த ஸ்வீட் வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை, ஜஸ்ட் இப்போ தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால தான் கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இப்போ வந்து நல்லா கொதிக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து அந்த கரைச்சி வச்சிருக்க மாவையும் எடுத்து போடலாம். இந்த மாவை வந்து அப்படியே ஊற்றுறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இது அப்படியே அடி பிடிச்சிரும். ஸோ வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம்.
நம்ம லைட்டாக வந்து இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஸ்வீட் செஞ்சாலே நம்ம லைட்டாக சால்ட் போடணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு முட்டுக்கட்டு போட்டுருவாங்க. இது உன்னால் பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது. நம்ம ட்ரை பண்ணால் தானேங்க தெரியும் நமக்கு என்ன வரும் வராது அப்படின்றது. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வரலன்னா மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுறதுல இதில் என்ன இருக்குது? ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளால முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் அது முடியல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் மற்றவங்க நம்மளை எதையுமே பண்ண விட மாட்டாங்க. கைவிடாமல் கலவிக்கிட்டே இருந்தோம். குட்டி கப்பில் தான் ஃபஸ்ட்டு வந்து செய்ய ஆரம்பித்தேன். இந்த கப்பில் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து வந்திருக்கு. ஸோ வந்து நம்ம நிறையா செய்யணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கப்பு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் இது கிளறுனா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே திக்காக கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கீ ஆட் பண்ணலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணணும், மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, இதையும் அப்படியே கைவிடாமல் அப்படியே கிளறும். ஓரளவுக்கு அப்படியே அந்த இது வருது, ஸ்டிக்கியாக இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நுணுக்கி வச்சிருக்க ஏலக்காவையும் போட்டுருவோம். ஏலக்காவை நம்ம அப்படியே கைவிடாமல் கிளறுவோம். ஸோ அந்த அல்வாவுக்கு வந்து கீ தான் மெயினாக தேவை. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் நமக்கு அதோட இது தெரியும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். யாருக்கெல்லாம் அல்வா பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இது வந்து பேர் வந்து பாம்பே அல்வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் யாருக்காவது அந்த அல்வா பிடிக்கும் இல்லை வேறு ஏதாவது அல்வா பிடிச்சாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக நான் வந்து இதை கிளறிக்கிட்டே இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது நம்ம கிளறினா தான் அந்த மாவோட பச்சை வாசனை வந்து போகும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து கிளறினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கிளறிக்கிறேன். இப்போ வந்து கீ வந்து நம்ம 2-3 ஸ்பூன் ஊற்றிட்டோமா, இப்போ வந்து 4th ஸ்பூன். ஸோ இது போதும்னு நினைக்கிறேன் நெய். அதுக்காட்டியுமே இது நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. நம்மளாலையும் அல்வா செய்ய முடியும். ஈஸி தாங்க, சிம்பிள் டிஷ். ஹல்வா செய்கிறேன். பாம்பே அல்வா பார்த்து நல்லா நம்பலாமா? அப்படிதான் நம்பிதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். மாதிரி ஆயிட போகுது, புக்கு கம் ஓட்டுற மாதிரி ஆயிட போகுது. நீங்க வராது சொன்னீங்கல்ல, பாருங்க அல்வா மாதிரி தான் இருக்கு. தெரியுதா? பாப்போம். அதனால தான் நீங்க என்ன வேஸ்ட் பண்ணக்கூடாது சொன்னதுனால தான் நான் வந்து இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு தான் எடுத்தேன், வேற எதுவுமே இல்லை. கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் தானே? அது மட்டும் தான். அல்வா அப்ப கார்ன்ஃப்ளவர் மாவு தான் பண்றாங்களா? ஆமா, சில அல்வா வந்து மைதால பண்ண மாட்டாங்க. அந்த நம்ம இருட்டுக்கடை அல்வா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த அல்வாலாம் வந்து கோதுமையில பண்ணுவாங்களாம். நம்ம பாம்பே அல்வா செய்யறேன், அதனால வந்து இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. பாம்பே அல்வானா பாம்பேல செய்யறதா? மலேசியால செய்யறோம். பாம்பே அல்வா வந்து மலேசியால செய்யறோம். இது நல்லா திரண்டு வருதுல்ல. சக்கரை போட்டுருக்கியா? போட்டேன். அல்வாவில் அடி போட்டாங்க நிறைய பேர். நாங்கள் ஒரு முறை பலாப்பழம் வீணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பலாப்பழம் அல்வா பண்றோம்.
ரொம்ப முக்கியம். பலாப்பழத்துல அல்வாவா? ஆமா. நான் பலாப்பழத்துல கேக் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு யாரும் அல்வா ப்ராப்பரா பண்ணல. சரி, உனக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். எப்படி வருதுன்னு பாப்போமா? ஆக்சுவலா வந்து இதுல வந்து ஒட்டாம ஆயிடும். அது மாதிரி இந்த கரெக்டான பதத்துல வராது. ட்ரை பண்ணுவோம். அத வந்து வீணா போவாதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஃபுல்லா ஒட்டாம தான் வருது. நார்மலா வேற அல்வானா அந்த பழம்லாம் வச்சு பண்ணுவாங்கல்ல, கேரட் அல்வா அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அதெல்லாம் நார்மல். இது வந்து இதுல எதுவுமே கிடையாது. வெறும் கார்ன்ஃபிளவர் மாவு, அப்புறம் வந்து இந்த நட்ஸ் கொஞ்சம், சுகர் கொஞ்சம், கீ கொஞ்சம், அவ்வளவுதான். வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் வச்சு பண்றேன், அவ்வளவுதான். நட்ஸ் இதுல போட்டு கலக்குறதா? ஆமா, இப்ப லாஸ்ட் கொஞ்சம் இதுவா இருக்கும் போது நட்ஸை போடணும். ஓகே, இந்த டைம்ல வந்து கொஞ்சம் நட்ஸ் வந்து போட்டுக்கலாம். பண்ற ஸ்டேஜ்ல நம்ம நட்ஸ் மிக்ஸ் பண்ணாதான் கொஞ்சம் அந்த கிரன்ச்சினஸ் இருக்கும் அந்த நட்ஸ்ல, இல்லைன்னா ரொம்ப பாயில் ஆயிடும். ஓகே, அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம இதை ட்ரேக்கு மாத்திடலாம். இப்போ நம்ம இந்த சூடு இருக்கும் போதே வந்து இதுல கொஞ்சம் கீ தடவிடணும். அப்பதான் அதுல வந்து ஒட்டாது. அதுலயும் ஃபுல்லா தடவிட்டு இதுல கொஞ்சம், இது ஆப்ஷன் தான், நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா வேண்டாம். ஸோ கொஞ்சம் அப்படியே போட்டுட்டேன். ஓகே ஓகே, நமக்கு இந்த அல்வா இப்ப கிடைச்சிருச்சு. அப்படியே அல்வா அப்படியே சாப்பிட முடியாது, இது ஆறுனாதான் சாப்பிட முடியும். நம்ம கேக் மாதிரி கடையில கிடைக்கிற மாதிரி கட் பண்ணோம்னா நம்ம இந்த பாக்ஸ்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படியே அல்வா மாதிரி விழுதுன்னுவாங்கல்ல, அந்த அல்வா. ஸோ ஆல்மோஸ்ட் அல்வா ரெடி. ஸோ ரெடி. இப்போ வந்து நம்ம இது மேலே அந்த நட்ஸை வந்து போடுவோம். ஆல்மோஸ்ட் நம்ம அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க அல்வா எப்படி இருக்குன்னு. நான் இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறேன். பட் பார்க்க வந்து அப்படியே கடை அல்வா மாதிரியே இருக்குது. அந்த கலர் கூடயும் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் அப்படியே வழுக்குது. கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே வந்து நம்ம ஊர் அல்வா மாதிரியே இருக்குது. ஓகே, இப்போ ரெடி. நம்ம வந்து இதை கவுத்துட்டு அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கு. ரெடி, ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்குப்பா. கன்சிஸ்டன்சி நல்லா வந்திருக்கு. ஓகே, சொல்லுங்க. அல்வா மாதிரியும் இருக்கு, கேசரி மாதிரியும் இருக்கு. அல்வா மாதிரியும் இருக்கு. ஓகே தான், நல்லா இருக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.